அண்ணாமலை மாற்றப்படுவாருங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. அது சார்ந்த லேட்டஸ்டா வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் என்ன சார்? அண்ணாமலை பிஜேபி தலைவர்கள்லாம் தேர்தல்லாம் கிடையாதுங்க, 50 பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கிடையாதுன்றாரு. கரெக்ட் தான். நான் 2009 காலகட்டத்தில் பிஜேபி அந்த ஒரே நாடு இதழுக்காகவும் அப்புறம் ஒரு வெப்புக்காகவும் பணியாற்றிட்டு இருந்தார் இலகணேசன் தலைவர். அவருக்கு அடுத்தாப்புல தேர்தல் நடந்து பொன் ராதாகிருஷ்ணன் வராரு. அப்ப நான் பார்த்துருக்கேன். அது கான்சென்சஸ் அடிப்படை தான். யாருக்குமே முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் 2-3 பேர் ட்ரை பண்ணுவாங்க, டெல்லியில போய் ட்ரை பண்ணுவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. ஏகோபித்த முறையில ஜனநாயக முறைப்படி அப்படி ஏகோபித்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனா அண்ணாமலை சொல்ற பல விஷயங்கள் தவறு. எப்படின்னா, உதாரணமா அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலுக்கு எப்போ அறிமுகமானாரு? ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் நடத்தி அவரு கள்ளக்குடி பெயர் மாத்துறதுக்கு ரயில்வே தண்டவாளத்தை தலையை வச்சு, இல்ல தமிழ்நாடு பெயர் மாத்துறதுக்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து அப்படி வந்தவரா? அவரோட பேக்ரவுண்ட் என்னங்க? அவரு ஐபிஎஸ் ஆபீசர். டெல்லி மேலிடம் கருணை காட்டியது. அவருக்கு அந்த கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. கர்நாடகால சந்தோஷிச்சு கான்டாக்ட் இருந்துச்சு, டெல்லியில அறிமுகம் இருந்துச்சு. அவர் தமிழ்நாட்டுக்கு போனார்னா வானத்தை வில்லா வளைச்சிருவார்னு நினைச்சு அவங்க அண்ணாமலையும் சில 100 கோடி ரூபாய்களையும் சேர்த்து பம்ப் பண்ணாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க.